Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன். இது எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட் அதை G1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் initial system. அப்போ இதோடைய டெம்பரேச்சர் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா T plus DT இப்படி ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்போ ஃப்ரீ எனர்ஜியை சேர்த்து சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா G1 plus DG1 இந்த மாதிரி ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி வந்து இன்ஃபினிட்லி ஸ்மால். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஃபைனல் சிஸ்டம் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2 அப்படின்னு எழுதுவோம். இது இனிஷியல் சிஸ்டம், இது ஃபைனல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dg1 ஈக்குவல் டு மைனஸ் S1 dt. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அப்புறம் ஃபைனல் ஸ்டேட்டை dg2 ஈக்குவல் டு மைனஸ் S2 dt. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் S1 S2 அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபீஸ் ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல் சிஸ்டம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D இன்ட்டு G2 மைனஸ் G1 இந்த ஈக்குவேஷனில் இருந்து தான். ஏன்னா டி ரெண்டும் காமனாக இருக்குது. G2 மைனஸ் G1 இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு மைனஸ் இதில் ரெண்டுமே காமனாக மைனஸ் எடுத்துக்கலாமா, மைனஸ் S2 மைனஸ் S1 ஆல்ரெடி இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், அப்புறம் காமனாக இருக்கிற டிடியை நம்ம வெளியே போட்டுக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த DG2 மைனஸ் G1 இருக்கு இல்லையா, இதை D del G அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த S2 மைனஸ் S1 இருக்கு இல்லையா, அதை del S ஆல்ரெடி இங்கே இருக்கிற டிடியை நம்ம போட்டோம், மைனஸும் இங்கே போட்டோம். இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும்போது ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ del G divided by dou T at constant pressure equal to minus del S இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம என்ட்ரோபிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது given மைனஸ் del S equal to del G minus del H divided by T. இப்போ இங்கேயும் மைனஸ் del S இருக்குது, இங்கேயும் மைனஸ் del S இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த del Sக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா substitute fifth equation in sixth equation. அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா del G minus del H divided by T equal to dou del G divided by dou T at constant pressure இப்படி சேஞ்ச் ஆகும்.
கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டெல் ஜியை மட்டும் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிறோம். மீதி இருக்கிற மைனஸ் டெல் ஹெச்சை, இந்த டெல் ஜியை மட்டும் அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிறோம். மீதி இருக்கிற மைனஸ் டெல் ஹெச்சை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் டெல் ஹெச்சாக இருக்கிறது ப்ளஸ் டெல் ஹெச்சாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி டி வந்து டிவைடடில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் ஜி ஈக்குவல் டு del h plus t into dou del g divided by dou t at constant pressure. இதுதான் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன். ஃபைனலாக ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இந்த கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷனில் இனிஷியல் சிஸ்டம்மை G1ன்னு எடுத்துக்கிறோம். அந்த G1 அப்படிங்கிறது ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி இனிஷியல் சிஸ்டம். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அப்போ என்ன ஆகும்னா, எப்படி சேஞ்ச் ஆகும்னா T ப்ளஸ் டிடியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா G1 ப்ளஸ் DG1 அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அதே மாதிரி ஃபைனல் சிஸ்டம்மை எப்படி எடுத்துக்கலாம், ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி ஃபைனல் சிஸ்டம்மை G2 எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷனில் எழுதும்போது dg1 ஈக்குவல் டு மைனஸ் S1 dt, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும். ஃபைனல் சிஸ்டம்மை dg2 ஈக்குவல் டு மைனஸ் S2 dt அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். இதில் இருக்கிற S1 S2 இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபீஸ் ஆஃப் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் சிஸ்டம். அப்புறம் இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். இப்படி மைனஸ் பண்ணும்போது டிங்கிறது காமனாக இருக்குது, அதனால் காமனாக வெளியே எடுத்துக்கணும். G2 மைனஸ் G1 போடுறோம் ஈக்குவல் டு இந்த மைனஸ் காமனாக இருக்குது, அதே மாதிரி டிடியும் காமனாக இருக்குது. அதனால் காமனாக இருக்கிற மைனஸை வெளியே வச்சுட்டு S2 மைனஸ் S1 டிடி அப்படியே காமனாக இருக்குது, அதனால் வெளியே போட்டுறோம். இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ G2 மைனஸ் G1 இருக்கு இல்லையா, அதை நம்ம ஷார்ட் பண்ணி டெல் ஜி, இது வந்து ஸ்மால் டீவியேஷன், இது வந்து லார்ஜ் டீவியேஷன். அப்போ டி டெல் ஜின்னு கன்வெர்ட் ஆகும். ஈக்குவல் டு அதே மாதிரி S2 மைனஸ் S1 டெல் எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்கே மைனஸில் இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்குது. அப்போ மைனஸ் டெல் எஸ் டிடி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா டோ ஜி டிவைடட் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு மைனஸ் டெல் எஸ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு என்ட்ரோப்பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டெல் எஸ் ஈக்குவல் டு டெல் ஜி மைனஸ் டெல் ஹெச் டிவைடட் பை டி. இது சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், இங்கேயும் மைனஸ் டெல் எஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் டெல் எஸ் இருக்குது. அதனால் இந்த மைனஸ் டெல் எஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெல்ஜியோட வேல்யூ மட்டும் தானே நமக்கு தேவை, ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூவு. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் டெல் ஹெச் அப்புறம் டி இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். டிவைடில் இருக்கிற டெம்பரேச்சர் ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் கன்வெர்ட் ஆகும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். டெல்ஜியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் டெல் ஹெச் இந்த பக்கம் கொண்டு வந்தால ப்ளஸ் டெல் ஹெச் ஆகிடுச்சு. ப்ளஸ் டிவைடில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இந்த பக்கம் வந்ததால் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆல்ரெடி மீதி இருக்கிற டோ டெல் ஜி டிவைடட் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. இதுதான் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன். தேங்க்யூ.